வேண்டுமா வேண்டாமா? கவிதா தன் பெற்றோருடன் பேரங்காடிக்கு சென்றாள். எனக்கு பொம்மை வேண்டாம், உண்மையான நாய்க்குட்டி தான் வேண்டும். அடுத்த நாள் கவிதா பள்ளி முடிந்து வீடு திரும்பினாள். ஏ நாய்க்குட்டி, இது எனக்கா? லொல் லொல். இது திரு விம்மியின் நாய்க்குட்டி. அவர் ஒரு வாரம் வெளியூர் செல்வதால் இது நம்முடன் தான் இருக்கும். கவிதா நாள் முழுவதும் நாய்க்குட்டியுடன் விளையாடினாள். அதனால் அவள் வீட்டுப்பாடம் செய்ய மறுத்துவிட்டாள். கவிதா பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது, எல்லோரும் வீட்டு பாடத்தை கொடுங்கள். ஆசிரியர், நான் பாடத்தை செய்ய மறந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். கவிதாவுக்கு கவலையாக இருந்தது. அப்போது நாய்க்குட்டி அறையினுள் எட்டி பார்த்தது. கவிதா மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் தன் கவலையை மறந்தாள். லொல் லொல். நான் செல்ல நாய்க்குட்டி, உனக்கு என் மீது எவ்வளவு அன்பு. கவிதா எங்கு சென்றாலும் நாய்க்குட்டியும் அவளுடன் சென்றது. கவிதா அதை கொஞ்சி மகிழ்ந்தாள். நாய்க்குட்டியுடன் நேரத்தை செலவு செய்வது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வார இறுதியில் கவிதா பெற்றோர்களுடனும் நாய்க்குட்டியுடனும் பூங்காவுக்கு சென்றாள். கவிதா, எங்களோடும் விளையாட வா. என்னால் முடியாது, நான் நாய்க்குட்டியை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வாரம் சென்றதும் திரு விம் நாய்க்குட்டியை எடுத்துச் செல்ல வந்தார். என் நாய்க்குட்டியை நன்றாக பார்த்து கொண்டதற்கு நன்றி கவிதா. நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாய்க்குட்டியோடு கவிதா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அன்று இரவு கவிதா அமைதியாக உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். திரு விம்மின் நாய்க்குட்டியை நீ மிகவும் பொறுமையுடனும் பார்த்து கொண்டாய். அதனால் உனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். நாய்க்குட்டியை பார்த்து கொண்டது மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதை பார்த்து கொள்வது சுலபமாக இல்லை. இப்போது எனக்கு ஒரே நாய்க்குட்டி என்றாள்.